ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல திவ்ய நாமத்தினாலே இப்புதிய ஆண்டிலே அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புதிய ஆண்டை கிருபையாய் காண செய்த ராஜாதி ராஜனாம் அருமை இரட்சகருக்கு முழுமனதாய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இப்புதிய ஆண்டிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த திருவார்த்தை உபாகமம் 28:1. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, இப்புதிய வருடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான கட்டளை ஒன்று உண்டு. மிக முக்கியமான பிரதான வேத சட்டம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தால், கீழ்ப்படிந்தால் நிச்சயம் இவ்வாண்டில் மேன்மை உண்டு, நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடந்தால், கை கொண்டால் அந்த உண்மையுள்ள தெய்வம் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏறத்தாழ 13-14 விதமான ஆசீர்வாதங்கள் மேன்மையாக வைப்பேன் என்ற தலைப்பின் கீழ் அடங்கியிருக்கிறது. இந்த 13-14 ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்தால் நிச்சயம் இவ்வாண்டிலே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்பி விசுவாசித்தால் நிச்சயம் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நம்மை பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, கர்த்தர் நமக்கு கொடுத்த சகலவற்றிலும் ஆசீர்வாதம் நம் கூடையும் மாப்பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். போகையிலும் வருகிலும் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களை முறியடிப்பார். விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் துரத்தி விடுவார். கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மீது தரிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஜனங்களுக்குள் தேவ பயத்தை கட்டளையிடுவார். பரிபூரண நன்மைகளால் நம்மை நிரப்புவார். ஏற்ற நேரத்தில் காலத்தில் ஆசீர்வாத மழை பெய்யும். பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடன் இனி இல்லை. கடன் வாங்கின கைகளை கொடுக்கும் கரமாய், ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். மேற்குறிப்பிட்ட எல்லா ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்த வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் செவி சாய்த்தால் நிச்சயம் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இவ்வாக்குத்தத்தத்தின்படி அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவராக. சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அளவில்லாமல் நிரப்புவாராக. அனைவருக்கும் அன்பின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.